Why actors turn into politicians? ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்றது வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ என்ன அப்படின்னா வந்து இது வருஷம் வந்து புது படம் புது ஃப்ரான்ச்சைஸ் மாதிரி வரும்ல, இந்த வரிசையாக வந்து பேய் படங்கள்லாம் வந்துகிட்டே இருக்கும், வரிசையாக சாமி படங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து படங்கள் நடித்த எல்லா ஆக்டர்ஸும் இனிமேல் அந்த அரசியலுக்கு வரக்கூடிய காலமாக வந்து இது இருக்கும்னு வந்து நினைக்கிறேன். So in this video we just discuss and yapping about the why actors are suddenly enter into politics. So அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். Hi, this is me Karan and let's get into this video. சரி, ஓகே. ஸோ என்னோட ஒப்பீனியனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் வந்து இப்போ இருந்து நடந்துகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா வந்து கிடையாது. இதுக்கெல்லாம் வந்து விதை போட்டவர் யாருன்னு கேட்டிங்க அப்படின்னு இந்த கிரேட் லீடர் எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ இந்த வீடியோ செக்மெண்ட்டாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்க போது எல்லாத்தையும் கவர் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்து இந்த சினிமாவும் பாலிடிக்ஸும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஏன்னா வந்து ரெண்டு விஷயத்தை வந்து பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்களா, அந்த சினிமாவும் பாலிடிக்ஸும் வந்து எப்போயுமே இன்டர் கனெக்டடாக தான் வந்து இருக்கும். முக்கியமாக பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து இதில் எம்ஜிஆர் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே வந்து பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து டிஎம்கேவை வந்து ஆரம்பித்த ஒரு நபர் கலைஞர் அவருமே வந்து இதில் வந்து மிகப்பெரிய பங்காற்றிருக்காரு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து சினிமா தான் வந்து அப்போ வந்து மிகப்பெரிய சோஷியல் மீடியா. ஏன்னா வந்து ஒரு பாலிடிக்ஸ் அரசியல் அப்படின்றத வந்து இன்னொருத்த பீப்புள்ஸ் கிட்ட போய் கடத்தணும் அப்படின்னா வந்து அப்போவெல்லாம் சோஷியல் மீடியா கூட ஒன்றுமே கிடையாது. பதாகைகள், அப்புறம் வந்து நோட்டீஸு, நிறையா வந்து புரட்சிகரமான கவிதைகள், கட்டுரைகள், இதெல்லாம் வந்து மேன்மேடாக போய் வந்து அப்படியே வந்து கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இதை பார்த்துட்டு இருந்துட்டு இது இன்னும் வந்து நம்மளுடைய சிந்தனைகளை வந்து பயங்கரமாக வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்றதுனால என்ன பண்ணாங்க அப்படின்னா வந்து இந்த சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்தாங்க. ஏன் அப்படின்னா வந்து சினிமா அப்படின்றது நிறையா பீப்புள்ஸுக்கு போய் சேரக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு. இப்போ எப்படி சோஷியல் மீடியா வந்து எல்லார் கையிலையுமே இருக்குது. ஸோ அதே மாதிரி அப்போது வந்து மிகப்பெரிய சோஷியல் மீடியாவாக இருந்தது இந்த சினிமா அப்படின்றத. சினிமாவுக்கு முன்னாடி வந்து மேடை நாடகங்கள் போடுவாங்க, நிறையா இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் அதை தாண்டியும் ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸ் கொண்ட ஒரு ஆக்டரை வந்து அந்த ஒரு படங்கள் நடித்து நம்மளுடைய ஐடியாலஜியை வந்து அவர் எடுத்து பேசுகிறார் அப்படின்னா பல மக்களுக்கு போய் வந்து சேரும் அப்படின்றது தான் வந்து ஒன்று. ஸோ இதை வந்து சி அண்ணாதுரை அவர்களும் கலைஞர் அவர்களுமே வந்து நல்லா வந்து நோட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஐடியாலஜிஸை ஃபுல்லாக வந்து தன்னுடைய கைவண்ணத்தில் வந்து எழுதி டைலாக்குகளாக வந்து விட்டாங்க. நிறையா படங்களில் வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து பேசக்கூடிய டைலாக்ஸுக்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும். திராவிட சித்தாந்தம் கொண்ட எல்லா டைலாக்குகளையுமே வந்து பேசுவார். அங்கே எழுதி கொடுத்ததெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு கலைஞர் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படின்னா டிஎம்கேல இருக்கிற எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தின் மூலியமாகத்தான் வந்திருக்காங்கன்றதெல்லாம் நல்லா தெளிவாக தெரியுது. இட்ஸ் ஸோ எம்பாரசிங். ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா வந்து இந்த சினிமாவும் இந்த பாலிடிக்ஸுமே வந்து ரெண்டுமே மெர்ஜாக இருக்குது அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. பிகாஸ் ஏன் அப்படின்னா அதுதான் வந்து ஈஸியாக ஒரு பீப்புளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அதுக்கான இன்னொரு மிகப்பெரிய ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் அப்படின்னா இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகா. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியவே ஆரம்பிச்சிருக்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா ரெண்டு திராவிட கட்சிகளும் புறம் தள்ளிட்டு தன்னுடைய ஒரே ஒரு என்ன சொல்கிறது அந்த ஒற்றை நபருக்காக வந்து உட்கார வச்சுருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து எம்ஜிஆர். ஏன்னா இதுக்கெல்லாம் விதை போட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த எம்ஜிஆர் அவர்கள் தான். இதை பற்றின ஒரு பெட்டரான கிளாரிஃபிகேஷன் எனக்கு வந்து விஷுவலாகவே வேணும் அப்படின்னா இருவர் அப்படின்ற ஒரு அற்புதமான படத்தை வந்து திரு மணிரத்னம் அவர்கள் வந்து எடுத்திருப்பார். ஸோ அதில் போய் பாருங்கள் எப்படி வந்து கலர் ட்ரெயின் ஏறி வந்து வந்தார் அப்படின்னு ஆரம்பிச்சு ஸோ எல்லாமே வந்து அதில் வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ அதை வேணால் போய் வந்து பாருங்கள். இப்போ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனார்ன்றதையும் வந்து கொஞ்சம் வந்து பார்த்துடலாம். பிகாஸ் ஏன் அப்படின்னா வந்து அப்போது வந்து ஆக்டர்ஸ் வந்து பொலிட்டீஷியன்ஸாக வரலாம் அப்படின்றத கொண்டு வந்தது வந்து திரு எம்ஜிஆர் அவர்கள் தான். ஸோ அதைத்தான் வந்து இப்போயும் விஜய் அவர்கள் பண்ணார், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து மாற்றிட்டார். அப்போ எம்ஜிஆர் அவர்கள்லாம் வந்து தன்னை எப்படி வந்து பிராண்ட் பொசிஷன் பண்ணிக்கிறேன்னா வந்து பொசிஷன் பண்ணிட்டார். நான் நிஜமாலுமே ஒரு லீடர் அப்படின்றத காட்டுறதுக்காகவே அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் சூஸ் பண்ணுறது, அந்த மாதிரியான படங்கள், அந்த மாதிரியான டைலாக்ஸுகள்லாம் நிறையா வந்து இருக்கும். நல்லா பார்த்துக்கிட்டே தெரியும். மேக்ஸிமமாக வந்து இந்த எம்ஜிஆர் படங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து எளிய மக்கள் கூட பழகிற மாதிரி, போராக வந்து யாராச்சும் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுற மாதிரி அப்படின்ற மாதிரி மக்கள் இடத்துல வந்து ஈஸியாக வந்து அவர் வந்து ஈஸியாக போய் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆனார். அதனுடைய ரீசனாக தான் வந்து ஆஃப்டர் த பீரியட் டிஎம்கேயில் வந்து அவர் வந்து எம்எல்ஏ ஆனார். எம்எல்ஏ ஆனதுக்கப்புறமேல் வந்து சில முரண்பாடுகள் காரணமாக அமைச்சரவை கொடுக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு வந்து உடச்சிட்டு வந்துட்டு அவர் வந்து ஏடிஎம்கேன்ற கட்சி ஆரம்பித்து அதுக்கப்புறம் கலைஞருக்கு ஆப்போசிஷனாக வந்து அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் வந்து அரசியல் பண்ணாருன்றது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ இந்த ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு ஃபிலிமாக மட்டும் பார்க்காதீங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஃபிலிம் இஸ் நாட் அன் அ ஃபிலிம். ஸோ ஃபிலிம் அப்படின்றது சொசைட்டியோட ரிஃப்ளெக்ஷன், ஒருத்தரை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கியது தான் அந்த படம் அப்படின்றது. ஸோ அப்படின்றதுனால நம்ம ஃபிலிமாக பார்க்கவே வந்து கூடாது. அதில் ஏதாச்சும் மெசேஜ் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக வந்து பார்த்தாகணும்.
என் பெயரிலே மன்றங்கள் வைத்திருப்பவர்களை பார்த்து இங்கே நான் கூற விரும்புகின்றேன். ஒரு மனிதன் அவனுக்கு எத்தனை மன்றங்கள் பாராட்டுவதில் கிடைப்பது என்பது அவன் மறைந்த பிறகு என்னையே நான் எடுத்துக் கொள்கின்றேன். என் மறைவுக்கு பிறகு எத்தனை மக்கள் என்னை நினைக்கின்றார்கள் என்பதை பொறுத்துத்தான் நான் வாழ்ந்ததற்கு காரணம் இருந்திருக்கிறது என்று நினைப்பதற்கு அது உதவியாக இருக்க முடியும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து நிறையா பேருக்கு வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து தட் மீன்ஸ் அந்த ஆக்டர்ஸ் வந்து சடனாக வந்து பாலிடிக்ஸ்குள்ளே வந்து குதிக்கிறது இதுதான் முதல் டைம் கிடையவே கிடையாது. அப்போ இருந்தே வந்திருக்கு. எம்ஜிஆரும் சிவாஜியும் ஸோ தெரியும்னா, ஸோ சிவாஜி அவர்கள் வந்து நின்னார் தோத்துட்டாப்பில். அதன் பிறகு யார் வந்தான்னு கேட்டிங்க அப்படின்னா ரஜினி அவர்கள் வரேன்னு சொன்னார். அப்புறம் வரலை. அதுக்கப்புறமேல் வந்து டிஆர் ராஜேந்திரன் வந்து வந்தார். அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் வந்தாப்புல. அதுக்கப்புறம் சரத்குமார் வந்தார். அதுக்கப்புறம் கமல்ஹாசன் வந்தார். இப்போ அடுத்து வந்து யார் வரப்போகிறான் அப்படின்னா வந்து திரு தனுஷ் அவர்கள் வரப்போகிறாரு. அடுத்து விஷால் அவர்கள் வரப்போகிறாரு. அப்புறம் இன்னும் சூர்யா வரலாம். இன்னும் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாருமே வந்து வரலாம் தான் நினைக்கிறேன். அப்புறம் மெயினாக பாக்யராஜ் அவர்களும் கட்சி ஆரம்பித்தார். பட் அவங்களால வந்து சுத்தமாக வந்து இங்கே சர்வை பண்ண முடியல. அதற்கான ரீசன்ஸ் என்ன? ஸோ அதை தான் வந்து பார்க்க வந்து போகிறோம். ஃபேம் இஸ் என்ன டெம்பரவரி. ஸோ என்னன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு புகழ் கிடைக்குது அப்படின்றது வந்து வேறு. விஜய் அவர்கள் வந்து இதை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு அவர் எப்பயும் வந்து பாலிடிக்ஸ், ஏன்னா வந்து நிறைய ஹிட் படங்களை கொடுத்துட்டு அவர் டப்புன்னு வந்து பாலிடிக்ஸ் வந்து குச்சிருக்கலாம். ஆனால் அவர் வரல. அவர் கரெக்டாக பிளான் பண்ணி என்ன பண்ணார் அப்படின்னா ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து என்ன வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்றத அவர் வந்து செல்ஃப் ரியலைஸ் பண்ணிவிட்டு மக்கள் அவர் மேல் அவ்வளோ லவபுளாக இருக்காங்கன்றதை தெரிஞ்சுட்டு தன்னுடைய அனைத்தையுமே விட்டுட்டு வந்து இந்த அரசியல் அப்படின்றதுக்குள்ளே வரும்போது தான் வந்து அவர் வந்து ஜெயிச்சு உட்காந்துருக்காரு. ஆனால் இவங்க நான் ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாம் சொன்னால, ஸோ இவங்கெல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நல்லா அதெல்லாம் வந்து ஒரு செட்டன் பீரியட்லாம் அவங்க ஃபுல்லாக வந்து ஓஞ்சிருவாங்க. இதுக்கப்புறம் நமக்கு மார்க்கெட் இல்லைடா, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்ப ஓகே நம்ம பாலிடிக்ஸ்குள்ளே போகலாம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஐடியா வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கட்சி ஆரம்பித்து அதை ஒழுங்காக வந்து பண்ண முடியாமல் அவங்களுடைய ஃபேமை மட்டும் வச்சு ஆரம்பிக்கும் பொழுது அங்கே வந்து கரதோஷங்கள் எல்லாமே வந்து இருக்கும். பட் ஆஃப்டர் த பீரியட் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த ஃபேம் வந்து ஓட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாது. இது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. பட் இதில் பார்த்துட்டிங்க இப்போ தாவேகா விஜய் அவர்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது உல்ட்டா ஃபேம் மட்டும் இல்லாமல் தன்னை புஷன் பண்ணிட்டு லெவல் இருக்குல்ல, அதனாலே அவர் வந்து நிறைய ஓட்டு வாங்கினார்னு வந்து சொல்லலாம். ஸோ அடுத்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன், இந்த ரெண்டுமே வந்து முக்கியம். உங்களுடைய பொலிட்டிக்கலான ஸ்டாண்ட் என்ன, உங்களுடைய கொள்கைகள் என்ன, நாங்கள் எப்படி வந்து பண்ணுவோம் அப்படின்றதுல வந்து யாருமே வந்து அவ்வளோவா வந்து ஒழுங்காலன்னு வந்து நினைக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய கொள்கைகள் கோட்பாடெல்லாம் வந்து நினைக்கிறேன் வந்து இப்போ வரைக்கும் வந்து தெரியல. நான் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணல. ஸோ சிவாஜி அவர்களாக இருக்கட்டும், டி ராஜேந்திரா அவர்கள் இருக்கட்டும், டி ராஜேந்திரா லட்சிய திமுகன்னு நினைக்கிறேன். அதுவும் எல்லாமே வந்து திராவிட சித்தாந்தங்களுடையதாக வந்து எனக்கு வந்து இருக்கும். அப்படி தான் நான் வந்து நினைக்கிறேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களுடைய கொள்கைகள் வந்து ஒழுங்காக வந்து மக்கள் மனசில் போய் விழலை. அவங்க அந்த டைம்லேயும் வந்து வரலை. முக்கியமாக சரத்குமார் வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக கூட இருக்கிறாப்புலன்னு வந்து நினைக்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி கொள்கைகள் இருக்குது. அதெல்லாம் வந்து மக்கள் முக்கியமாக தமிழ்நாடு மக்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. முக்கியமாக உங்களுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணணும். இது தாவேக்காவே உரப்பட்ட கிரிட்டிசிசம் இப்போ வரைக்கும் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறதுன்னு தெரில. முக்கியமாக அந்த கட்சி கூட்டத்தை ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ண தெரில. அதனால தான் வந்து 41 உயிர்கள் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து போயிட்டுருக்கு. அந்த கிரிட்டிசம்லாம் இருந்துட்டு தான் வந்திருக்கு. ஸோ இந்த அடுத்து வந்து அந்த பொலிட்டிக்கல் அண்ட் ஆர்கனைசேஷன் இந்த ரெண்டுமே வந்து இன்டர்கனெக்டாக வந்திருக்கணும். உங்களுடைய கொள்கைகளும் நாங்கள் எந்த பேத்தில் போக போகிறோம் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து பயங்கரமாக வந்து இப்படி நிற்கணும். அது வந்து இல்லாமல் சீமான் மாதிரி வந்து தமிழ் தேசியத்தை கொண்டுட்டு இப்போ திடீர்னு போய் வந்து இப்போ பாஜக கூட கை கொத்துட்டு இருக்கிறார் அந்த மாதிரி வந்து இருந்துட்டீங்க அப்படின்னா அது வந்து வேலைக்கு ஆகாது. ஸோ அதில் வந்து பயங்கர தெளிவாக வந்து இருக்கணும். இந்த ட்ரஸ்ட், ஸோ இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து வந்துடாது. ஸோ அதற்கான எக்ஸாம்பிளும் திரு விஜய் அவர்களை வந்து சொல்லலாம். ஏன்னா நான் சொன்னேன்ல, விஜய் அவர்கள் வந்து ஒரு சர்டன் பீரியடில் தொடர்ந்து வந்து ஹிட் படங்களே வந்து கொடுத்துருந்தாரு. அப்படியே வந்து அந்த படம் வந்து மொன்னையாக இருந்தாலும் அட்லீஸ்ட் போட்ட பணத்தையாச்சும் எடுக்கிற அளவுக்காச்சு அந்த படங்கள் வந்து ஓடி இருக்கின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வந்து கிடையாது. ஸோ அப்படின்னு இருக்கிற டைமில் அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறதுக்கு இட் டேக்ஸ் டைம். பட் நிறைய பேர் வந்து 2 இப்போ ஹிட் படம் கொடுத்து நானும் வந்து அரசியல் இறங்க போகிறேன் அப்படின்னு இறங்கினா இது என்னத்துக்கு வந்து ஆகும்னு வந்து எனக்கு வந்து தெரியல. இந்த ட்ரஸ்ட் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து மக்கள் மனசில் வந்து வந்துடாது. அதற்கான நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இந்த தாவேகா தான். ஏன்னா வந்து இந்த 2 திராவிடியன் பார்ட்டி கிட்டேயும் வந்து அந்த ஓட் பேங்க் அப்படின்றது இருந்துகிட்டே வந்து இருந்துச்சு. ஒவ்வொரு சர்டன் ஓட் பேங்க்ஸ் வந்து குறையவே வந்து கிடையாது. அது அப்படியே வந்து இருந்துட்டு இருந்த டைமில் அந்த ஓட் பேங்க்ஸ் வந்து எல்லாரையுமே முக்கியமாக அந்த ஏடிஎம்கேலாம் இந்த கொங்கு பெல்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லா இடத்துலையுமே தோத்துட்டாங்க. ஏன்னா இது வந்து அவங்களுடைய கிங்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் பார்த்துட்டிங்க அப்படின்னா படுமோசமாக தோத்தது இங்கே தான். ஸோ அப்படின்ற இந்த டைமில் வந்து எப்படி வந்து இந்த ட்ரஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு இந்த இதுக்கு முன்னாடி இருந்த ஆக்டர்ஸுக்கெலாம் தெரில. நமக்கு வந்து இப்போ ஃபேம் இருக்குது அப்படின்றதுனால உள்ளே வந்துட்டு ஆஃப்டர் த பீரியட் ஹி ஜஸ்ட் ரியலைஸ் ஓகே நமக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி வந்து அவங்க வந்து வெளியே போயிடுறாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா வந்து
இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எல்லாருமே வந்து மறந்துடுறாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து யாருமே வந்து பின்பற்றுறதில்ல. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த பொலிட்டிக்ஸ்க்கு வரதுக்கான காரணம் ஒன்று வந்து அவங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சு போயிருக்கும், இல்லை அப்படின்னா வந்து அவங்களுடைய பின்னாடி வந்து ஆளுங்கட்சியாக இருந்திருப்பாங்க, அவர் எதிர்கட்சியாக வந்திருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து இண்டிகேட் பண்ணுவாங்க என்னென்னா வந்து நீங்கள் போய் வந்து இப்போ பண்ணுங்கள், ஓட்டை பிரித்து கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து ப்ராக்டிக்கலாகவே நடந்துகிட்ருக்கு. முக்கியமாக கமல்ஹாசன்லாம் வந்து ஓட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. இந்த கன்சிஸ்டன்சியும் வந்து முக்கியம். இந்த கன்சிஸ்டன்சி கடைசியில் தான் வரும். உங்களுடைய ட்ரஸ்ட்டு முக்கியம், அதுக்கப்புறம் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் முக்கியம். ஃபேம் மட்டும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஓட்டாக வந்து கன்வெர்ட் ஆகாது. இது வந்து இந்த விஜய் அவர்கள் வந்து எப்படி வந்து ஓட்டை வந்து பிரிச்சிருக்காரு அப்படின்றத வந்து அழகாக வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே கலந்தது தான் வந்து இது. ஸோ இப்போ அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வந்து அடுத்த புது ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து எப்படி வந்து பாலிட்டிக்ஸை பார்த்துக்கிறாங்க அப்படின்னா வந்து சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து இப்போ இருக்கிற ஆக்டர்ஸ் வந்து ஓகே நம்ம ஃபேன் பேஸை வச்சு திரும்ப நமக்கு ஒரு பொசிஷன் வந்து பிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. பட் அது நடக்கும் வந்து போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நான் மெயினாக வந்து இந்த வீடியோ மேக் பண்ணதுக்கான காரணம் ஏன் வந்து திடீர்னு வந்து இத்தனை பீப்புள்ஸ் வந்து வராங்க சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஸோ அந்த ஆசையை வளர்த்துட்டு வந்து நிறையா பேர் வந்து வந்துட்டாங்க. ஏன்னா ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே வந்து ஓட்ஸாக கன்வெர்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா ஆகும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் வந்து திரு விஜய் அவர்களை வந்து சிஎம் சீட்டில் வந்து உட்கார வச்சுருக்கோம். ஸோ பட் இருந்தாலும் இந்த விஷயங்கள் ஏன்னா வந்து அவருக்கு வந்து அது கிளிக் ஆச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து நான் பொசிஷன் பண்ணிக்கிட்டார். ரொம்ப கைண்டான ஒரு பர்சனாக வந்து எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சார். பட் நிறையா பீப்புள்ஸுக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து இருக்கவே இருக்காது. முக்கியமாக விஷால் அவர்கள் வந்து திரும்ப வரேன் அப்படின்னு இருக்காரு. எனக்கு என்னடா அது தனுஷ் விஷால் ஸோ தெரில இது வந்து எங்கே போய் வந்து முடியும்னு. ஸோ அவ்வளோதான். இதுக்கு தான் அந்த மெயினான அந்த வீடியோ வந்து மேக் பண்ணேன். ஸோ இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.